அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. அல்சர் அது ஒரு புண். அப்ப இந்த புண் எங்க ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துலதான் ஏற்படுது. நம்ம பார்க்கக்கூடிய அல்சர் பாத்தீங்கன்னா உணவு குழாயில ஏற்படக்கூடிய அல்சர். இந்த உணவு குழாயில அல்சர் ஏற்படுறவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மிளகு அப்படின்ற ஒரு விஷயத்த அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃபுட்ல எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா மிளகு அப்படின்ற ஒரு விஷயத்த காரமா சேர்த்து அவங்க சாப்பிடலாம். இரைப்பையில அல்சர் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க புதினா சாறு இல்லைன்னா தேங்காய் பால். முன் சிறுகுடல்ல அல்சர், இந்த முன் சிறுகுடல் அல்சர் இருக்கிறவங்க பொதுவாகவே அல்சர்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே உணவுல அஜினோமோட்டோவோ ஏதோ பேக்கிங் சோடா ஐட்டம்ஸோ, அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், அஜினோமோட்டோ போடக்கூடிய ஐட்டம்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறதுதான் இருக்கு. நம்ம கால்ல இரண்டாவது விரல் இருக்குல்ல, அதாவது மெட்டி போடுவாங்களா, அந்த இரண்டாவது விரல்ல அந்த விரல் முடிகிற இடத்துக்கு கீழே தான் இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல நீங்க கிளாக் வைஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் கொடுக்கும் போது மிளகு என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் மேல வச்சுட்டு நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். நீங்களும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கத்துக்கணும், உங்கள் வீட்டிலும் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் இருக்கணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.